रावल, आज से नाइट ड्यूटी के लिए आए हुए लोग हैं ये तीनों। ये लो ऑर्डर। जी साहब। आके साइन करो। आपका आईडी कार्ड दिखाओ। साइन कीजिए। प्लीज साइन किया। आप भी खोल दो। अजय सर। आज से नाइट ड्यूटी इनका है। जी सर। लेट्स गो।
மீனு ஏன் வரல? நான் கோர்ட்ல ஆர்டர் வாங்கின உடனே நேரம் இங்க வந்துட்டேன். அதனால மீனு கிட்ட சொல்ல முடியல. அம்மாவும் தங்கச்சியும் அவங்க இப்ப பழைய வீட்டுல இருக்காங்களா இல்ல மீனு வீட்லயா? ஏன்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிற? இப்போ இது இப்ப அவங்க அங்க இல்ல. பின்ன ஆ, மீனுவுக்கு தெரியும். Madam, someone has come to see you. மீனு, அம்மாவும் தங்கச்சி எங்க? சொல்றேன். உங்களை அரெஸ்ட் பண்ண 3வது நாள் அம்மா என்னை தேடிக்கிட்டு பத்திரிக்கை ஆபீஸ்க்கு வந்தாங்க. உங்களை எப்படியாவது பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தேன். உங்களை பார்க்கவே முடியல. நீங்க எங்க இருந்தீங்கன்னு தெரியல. ரொம்ப கவலையோட அம்மா திரும்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் நான் உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். யாருமே ஃபோனை எடுக்கல. நான் நேரா வீட்டுக்கே போனேன். வீடு பூட்டி இருந்தது. பக்கத்துல இருந்தவங்க கிட்ட அம்மாவையும் உமாவையும் பத்தி கேட்டேன். யாருக்கும் ஒரு விவரமும் தெரியல. அவங்க போற எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன். போலீஸ்லயும் ரிப்போர்ட் பண்ணேன். எந்த பிரயோஜனமும் இல்லை. 2-3 நாள் கழிச்சு பத்திரிக்கை ஆபீஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. ஊருக்கு வெளியில ரயில்வே ட்ராக்ல ஊரு தெரியாத நிலையில 50 வயசுல ஒரு அம்மாவும் 20 வயசுல ஒரு பொண்ணுமா 2 பொண்ணுங்களும் நோ நோ, இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. என்னால தாங்கிக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி அர்ஜுனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரியான தடயங்கள் இல்லாம ஒருத்தனை ஜெயில வச்சுக்கிறது இபிகோ செக்ஷன். சாதகமான தடயங்களை அரசாங்க தரப்பு வக்கீலாலையும் கொடுக்க முடியல. காதிரும் அவன் கூட்டாளியும் கிடைச்சா தான் அர்ஜுன் மேல போட்ட சார்ஜ் செல்லுபடி ஆகும். ஆனா நாம எப்படி அவங்களை காட்டி கொடுக்க முடியும்? நாம இனிமேதான் அலர்ட்டா இருக்கணும். வர்மா சார். நீ காதிர் கிட்ட சொல்லி எல்லாரையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. எஸ் சார்.
என்ன காதர்? காதர், என்ன விஷயம்? வில்லியம்ஸ், அர்ஜுன் ஜெயில இருந்து வந்துட்டான். நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருக்கணும். அர்ஜுன், நீ வேலையில இருந்து டிஸ்மிஸ் ஆன அப்புறம் உனக்கு சேர வேண்டிய செட்டில்மெண்ட்கான செக் இன்னும் என் கையில தான் இருக்கு. இப்ப சுப்ரீம் கோர்ட் உன்னை நிரபராதின்னு சொல்லிடுச்சு. சட்டப்படி மறுபடியும் இந்த வேலைக்கு சேர்றதுக்கான சான்ஸ் உனக்கு இருக்கு. அர்ஜுன், நீ ஒரு காரியம் பண்ணு. கோர்ட் ஜட்ஜ்மெண்டோட ஒரு காப்பியும் மறுபடியும் டிபார்ட்மெண்ட்ல சேர்றதுக்கான ஒரு அப்ளிகேஷனையும் என்கிட்ட கொடு. மற்றதை நான் பாத்துக்கிறேன் அர்ஜுன். நோ சார், இனிமே எனக்கு அந்த வேலை வேண்டாம். அர்ஜுன், போலீஸும் பத்திரிகை உன்னை பத்தி என்னென்னமோ எழுதினாங்க. ஆனா நான் எதையும் நம்பல. எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? நடந்ததெல்லாம் மறந்துரு. நீ மறுபடியும் வேலையில சேரணும். நீ மறுபடியும் பழைய கேப்டன் அர்ஜுனா மாறணும். அதான் என்னோட ஆசை. நோ, நான் என்னோட முடிவை சொல்லிட்டேன். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. சார், நீங்க செஞ்ச எல்லா உதவிக்கு என்னோட நன்றி. அர்ஜுன், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். போலீஸ் கமிஷனர் கிருஷ்ணா நீ எங்கன்னு கேட்டு பல தடவை போன் பண்ணாரு. வீட்டுல யாருமே இல்ல. வேலைக்காரன் சமயக்காரன் எல்லாமே நான் தான். இந்தா சாப்பிடு. ஏன் நின்னுட்டே இருக்க? உட்காரு. உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும். அதுக்காகத்தான் நீங்க வர சொன்ன. நெருப்பு இல்லாம புகையாது. அன்னைக்கு நீ என்னென்னமோ சொன்ன. ஆனா எல்லாத்தையும் அந்த மினிஸ்டர் மறுத்துட்டார். நவ் யூ ஆர் ஃப்ரீ. இப்போவாவது அப்ப என்ன நடந்ததுங்கிற உண்மையை என்கிட்ட சொல்லு ப்ளீஸ். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? உனக்கு ஹெல்ப் பண்ணத்தான். ஹெல்ப்பா? எனக்கா? எஸ். அன்னைக்கு நான் உண்மையை சொன்ன எனக்கு உதவி பண்ணாம 2 வருஷம் ஜெயில வச்சிருந்தீங்களா? அங்க நான் அனுபவிச்ச சித்திரவதையும் கொடுமையும் இருக்கேன். அப்ப எங்க சார் போச்சு உதவி? சொந்த மகன் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டானே. நொந்து வேதனைப்பட்டு எங்க அம்மாவை என் தங்கச்சி தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டாங்க சார். அவங்களோட உயிர் உங்களால திருப்பி தர முடியுமா சார்? வேண்டாம் சார், உங்களோட எந்த விதமான உதவியும் எனக்கு வேண்டாம். ஏற்கனவே ஒரு பெரிய மனசு செஞ்ச உதவியினால்தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கேன். இருக்கலாம். அதுக்காக எல்லாரும் எப்படி நினைக்காதப்பா. நான் பெரிய யோகியன்னு சொல்லிக்கவில்லை. ஆனா எனக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனசாட்சி பத்தி பேசி என்ன சார் பிரயோஜனம்? என்னடா முறைக்கிற? ரெண்டு வருஷம் ஜெயில இருந்த உன் திமிர அடங்கலையா? மிஸ்டர் வர்மா, எஸ் சார். ப்ளீஸ் கம் இன்.
நிமிஷம் கழிச்சு எழுதிருக்கலாம்ல. ஒரு அருமையான கனவு கெடுத்துட்டேன். 747 ஜம்போ ஜெட். நாங்க தான் பைலட். அப்படியே பறந்து அர்ஜுன், நீ நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் அவ்வளவு சுலபம் இல்லப்பா. அந்த ஃபைலை கொடுப்பா. நீ போயிட்டு வா. போயிட்டு வரேன் சார். பயப்படாத. வில்லனா இருக்கிறதுக்கு கூட ஒரு அந்தஸ்தும் தைரியமும் வேணும். அன்னைக்கு நான் உன் மானத்தை காப்பாத்துறதுக்காக நீ எனக்கு செஞ்ச துரோகத்தை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் மறக்க மாட்டேன். என்ன பயன்படுத்தி தான் அன்னைக்கு அந்த அப்பாவை பிரைம் மினிஸ்டர் கொலை பண்ண. எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன ஒண்ணும் செஞ்சிடாத. இப்போ ஒண்ணு ஒண்ணும் பண்ண மாட்டேன். இப்போ உன்னை தீர்த்துட்டா அப்புறம் எல்லா கதையும் முடிஞ்சிடும். நீ தியாகி ஆயிடுவ. உனக்கு செலவு வச்சு மாலை போடுவாங்க. ஊர்ல இருக்கிற ரோடு, காலேஜ், பள்ளிக்கூடம் எல்லாத்துக்கும் உன் பேரை வைப்பாங்க. சரித்திரத்துல உன் பேரை இடம் பெற்றும். அப்புறம் உனக்கு ஜெயிக்க வச்சு அனுப்பின மக்களுக்கு உன்னோட சுயரூபம் தெரியாமலே போயிடும். அப்படி நடக்க விட மாட்டேன். உறுதியா சொல்ற, நீ யாருங்கிறத தெரியப்படுத்தத்தான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி சில பேரை தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. சில பேரோட கணக்கு தீர்க்க வேண்டியிருக்கு. எப்படி பார்த்தாலும் உன்னோட நாள் நெருங்கி எடுத்தா இருக்கு. Start your countdown. என்ன செக்யூரிட்டி கூட போறியா? எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம இங்க வர்றதுக்கு நான் ஒண்ணும் மடையன் இல்ல. அன்னைக்கு இல்லாத மக மூலமா என்ன மாட்ட வச்சேன். இன்னைக்கு உண்மையான மகளை வச்சு நான் தப்பிக்க போறேன். நான் இங்கிருந்து போறதுக்குள்ள எனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்ததுன்னா அதுக்கு பதில் சொல்ல போறது நான் மகளோட ரூமுக்குள்ள வச்சுக்கிற டைம் பாம். ரிமோட் கண்ட்ரோல் நமக்கு வேண்டிய அவசியம் இருக்கான்னு நினைக்கிறேன். வீட்டுல உள்ள செக்யூரிட்டி இருந்தோம் எப்படி சார் அவன் தப்பிச்சிருக்க முடியும்? என் பொண்ணு ரூம்ல பாம்பு வச்சிருக்கிறதா சொன்னான். அங்க பாம்பும் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல. செக்யூரிட்டி ஆளுங்க வீடு முழுக்க அலசி பார்த்துட்டான். அவன் தப்பிக்கிறதுக்காக சொன்னதுதான் அந்த பாம்பு விஷயம். நான் ஒரு முட்டாள், அதை நம்பிட்டேன். மிஸ்டர் வர்மா சார்,
என் வீட்டுல இருக்கிற செக்யூரிட்டி ஆளுங்களை நம்ப முடியுமா? ஷூர் சார். அவங்கள பத்தி எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். எனக்கு எல்லார் மேலயும் சந்தேகம் தான், உன் மேல கூட. சார், மிஸ்டர் வர்மா, அவங்க அம்மாவும் தங்கச்சியும் இறந்துட்டாங்கல்ல? ஆமா சார். இனி அவன் யாருக்காக உயிரோட இருக்கணும்? யாருக்காகவும் இல்ல சார். அப்போ அவன் உயிரோட இருக்க வேண்டாம். எஸ் சார். அர்ஜுன், நீ கொடுத்த செக்கை கேஷா மாத்திட்டேன். இந்த பணத்தை பிடி. துப்பாக்கி ஒண்ணு வேணும் கேட்டிருந்தேன், என்னாச்சு? வாங்கி தர ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். லைசன்ஸ் இல்லாம கேட்கறதுனால பணம் அதிகமா செலவாகும். பரவாயில்ல. அர்ஜுன், உனக்கு துப்பாக்கி அவசியம் தேவையா? ஆமா. போராட்டம்னு வந்தா சாவு ரெண்டு பக்கமும் இருக்கும். நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு எல்லாமா இருந்த எங்க அம்மாவும் என் தங்கச்சியுமே என்னை விட்டு போயிட்டாங்க. இனிமே நான் யாருக்கா உயிரோடு இருக்கணும்? பாரு, உன்னால முடியாட்டி சொல்லிரு. நினைச்சா என்னால இந்த ஊர்ல துப்பாக்கி வாங்க முடியும். கோச்சுக்காதப்பா, அந்த ஆளே ஏற்பாடு பண்றேன். அந்த இடம் கொஞ்சம் மோசமான இடம். பரவாயில்ல,